ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் ஒரு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்பவே அருமையான சுவையில் இருக்குங்க. இந்த குழம்பு நீங்கள் ஒரு 4-5 நாளைக்கு வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாங்க. டேஸ்ட்டும் மாறாது, கெட்டும் போகாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வெடிக்க விட்டுருங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. தாளிப்பு பொரிஞ்சதும் இது கூட ஒரு 30லேருந்து 35 சின்ன வெங்காயம், ஒரு 25 பூண்டு பல் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பூண்டு, வெங்காயம் ரெண்டுமே நல்லா வெந்து வரணும். பாருங்கள், நம்ம சேர்த்த பூண்டு, வெங்காயம் ரெண்டுமே நல்லா வெந்துட்டு நிறம் மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்குங்க. இப்போ இது கூட மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன சைஸ் தக்காளி எடுக்கிறீங்கன்னா 2 சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் முழுமையாக வற்றிட்டு எண்ணெய் பிரியணுங்க. அந்தளவுக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை முழுமையாக போனதுக்கப்புறமா இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலேயே அரைச்சதுங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா முழுமையாக வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், மசாலா முழுமையாக வெந்துட்டு அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாங்க. குழம்பு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஓப்பன்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய புளியோட பச்சை வாசனை முழுமையாக போகணும். பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு அந்த புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. திக்னஸும் பாருங்கள் முன்னை விட திக்காகி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நல்லா கொதிச்சு வெங்காயம் பூண்டெல்லாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அந்த எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பூண்டு, வெங்காயம் ரெண்டுமே வெந்துருச்சு. குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப பக்காவாக வந்திருக்குங்க. இப்போ இதில் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கறதுனால குழம்பு இனிப்பாலாம் இருக்காதுங்க. எல்லா டேஸ்ட்டும் நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ வெல்லம் கரையிட்டும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான காரக்குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சாதத்தோடு சேர்த்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.